விஜயா சிந்தாமணி கூட சேர்ந்து போறத பார்த்த உடனேயே மீனாவுக்கு மனசுக்குள்ள ஏதோ நெருடலாவே இருக்கு. மீனா முத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன மீனா, என்ன இப்படிலாம் சொல்ற? அம்மாவும் மனோஜும் அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்காங்களே, ஆனா அவங்கள தடுத்து நிறுத்த முடியாது. ஏங்க, இதை இப்படியே விட்டுறக்கூடாதுங்க, மாமா கிட்ட சொல்லியே ஆகணுமே அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய், அப்பாட்ட சொன்னா அப்பா மனசு தாங்க மாட்டாரே. இல்ல இல்ல, இதை இப்படியே விட்டா பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். கண்டிப்பா நான் மாமா கிட்ட சொல்லத்தான் போறேன் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு போயிட்டு அண்ணாமலை கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அண்ணாமலை என்னமா செய்யறது, தன் புத்தியும் இல்ல சொல் புத்தியும் இல்ல மனோஜுக்கு. அவனை என்ன பண்றதுனே தெரியல. அவன் பேச்சுக்காக விஜயாவும் ஆடிக்கிட்டு இருக்கான். விஜயா எங்கேயாவது ஏமாந்துட போறாளோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. அவ ஏதாவது தப்பு தப்பா முடிவெடுத்து நாம எல்லாரையும் நடுத்தருல நிறுத்திடுவாளோன்னு எனக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. மாமா, நீங்க இப்படி சொல்றதுனால இன்னொரு விஷயத்த சொல்றேன். நானு மனோஜோட ரூம கூட்ட போயிருந்தேன். அப்போ ரூம் பூரா பேப்பரா கிடந்துச்சு. அதை எடுத்து பார்க்கலான்னு பார்க்கும்போது உங்க கையெழுத்து போட்டிருந்துச்சு மாமா. நீங்க அன்னைக்கு கூட மனோஜ் சொன்ன உடனே கையெழுத்து போட்டீங்கல்ல, நான் கூட தும்மிட்டேன்னு சொல்லி அத்தை என்ன திட்டுனாங்களே, அது சகுனம் சரியில்லைன்னு சொல்லி இவர் கூட சொன்னாரு. இருந்தாலும் மனோஜ் உங்களை வற்புறுத்தி கையெழுத்து போட வச்சார்ல. நீங்க கையெழுத்து போடும்போது நான் பார்த்தேன். உங்க கையெழுத்து எனக்கு அடையாளம் தெரியும் மாமா. மனோஜ் ரூம்ல நிறைய பேப்பர்ல கையெழுத்து போட்டிருந்தாரு. நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க மாமா அப்படின்னு மீனா எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. அண்ணாமலை ஒவ்வொரு பேப்பரா எடுத்து எடுத்து பாக்குறாரு. எதுக்காக இவன் என் கையெழுத்த போட்டு பாத்திருக்கான்? என்ன இது, எல்லா பேப்பர்லயும் என் கையெழுத்து தான் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல்ல இருக்கு. ஐயோ அப்பா, என்னப்பா இன்னும் புரியலையா உங்களுக்கு? மனோஜ் உங்க கையெழுத்த போட்டு பாத்திருக்கான்ப்பா. என்ன முத்து, என்ன சொல்ற? ஆமாப்பா, ஏதோ விபரீதமா நடக்க போகுதுப்பா. மனோஜ் இங்க கையெழுத்து போட்டு பாத்திருக்கான். அம்மாவும் மனோஜும் சிந்தாமணி கூட சேர்ந்து பினான்சியர் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. எப்பா, இதையும் அதையும் கூட்டி கழிச்சு இப்படி பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏப்பா, பினான்சியர் தான் செக்க கொடுத்தாரு. பேங்க்ல இருக்க கடனை கட்டிட்டு வீட்டு பத்திரத்தை மீட்டிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, கடன் ஒரே இடத்துல இருக்கட்டும்னு சொல்லி. அது மாதிரி அம்மாவும் மனோஜும் செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு முத்து கேக்குறாரு. அண்ணாமலை ஆடி போயிடுறாரு. அப்படின்னா என் கையெழுத்த போட்டு பிராக்டிஸ் பண்ணி பேங்க்ல போய் கையெழுத்து போட்டு பத்திரத்தை எடுத்துட்டான்னு சொல்ல வரியா? பா, அதெல்லாம் தாண்டி வீட்டு பத்திரத்தை அந்த பினான்சியர்ட்ட அடவு வச்சு மறுபடியும் ஒரு 7 லட்சம் வாங்கியிருக்க மாட்டான்னு என்னப்பா நிச்சயம் அப்படின்னு முத்து சொன்ன உடனே மீனா சொல்றாங்க. ஐயோ மாமா, அப்படி மட்டும் நடந்திருக்கவே கூடாது. சிந்தாமணி கிட்ட வீட்டு பத்திரம் போச்சுன்னா அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்பி வரவே வராது. சிந்தாமணி ரொம்ப பொல்லாத ஆளு. ஒவ்வொருத்தட்டையா வழிய கொண்டு போய் கொஞ்சம் பணத்தை கடன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து அந்த பணத்துக்கான வட்டின்னு சொல்லி பெரிய அமௌண்டா சொல்லி மொத்த வீட்டை எழுதி வாங்குறதா சிந்தாமணியோட வேலை. இது மாதிரி நான் 2-3 இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் மாமா. சிந்தாமணி ரவுடி கும்பல் சேர்த்து வச்சிருக்கதே அந்த வீட்டுல இருக்க ஆளுங்களை அடிச்சு வெளியில துரத்துறதுக்காகத்தான் அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனாவோட போனுக்கு ஒருத்தர் கால் பண்றாங்க. மீனா போன் எடுத்து அட்டன் பண்றாங்க. சொல்லு அப்படின்னு மீனா பேசுறாங்க. முத்து உடனே யாருன்னு கேக்கும்போது, என் கூட பூ கட்டுவாங்கல்ல அந்த அக்கா தான். என்னக்கா சொல்றீங்க? அப்படியா அப்படின்னு மீனா அதிர்ச்சியா கேக்குறாங்க. முத்து உடனே, என்னாச்சு மீனா, என்ன அதிர்ச்சியா கேக்குற? ஐயோ மாமா, நாம நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. என்னம்மா, என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையே அப்படின்னு அண்ணாமலை கேக்கும்போது, இப்பதான் என் கூட பூ கட்டுற அக்கா போன் பண்ணாங்க. அவங்களுக்கு வட்டிக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு பினான்சியரை பார்க்க போனாங்களாம். அவங்க போகும்போது சிந்தாமணியும் பினான்சியரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். விஜயாவோட வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சு, இன்னி அந்த வீடு உங்களோடதுதான், எப்ப அவங்கள வீட காலி பண்ண சொல்ல போறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அந்த பூக்கற்ற மீனா இருக்கால, அவளை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளணும், அப்புறம் தான் அந்த வீட்டை முழுசா நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சிந்தாமணி பேசினா. அதை என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அதான் மீனா உனக்கு போன் பண்ணி சொன்னேன். நான் உன் கூட பூக்கற்ற ஆளுன்னு அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன வச்சுக்கிட்டே என் முன்னாடி இப்படி பேசுறாங்க. எனக்கு விஜயாவோட வீடுன்னு சொன்னப்ப கூட உன் மாமியார் பேர் விஜயான்னு எனக்கு தெரியாது. ஆனா பூ கட்டுற மீனான்னு சொன்ன உடனேயே எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அது நீதான்னு. அதனால்தான் மீனா உன்கிட்ட போன் பண்ணி சொன்னேன். நான் சொன்ன விஷயம் உண்மையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. என்ன மாமா, இப்போ இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு மீனா பதட்டத்தோட கேக்குறாங்க. அண்ணாமலை எதுவுமே பேசாம அப்படியே அதிர்ச்சியில இருக்காரு. முத்து உடனே, இந்த படிச்ச முட்டா பயலால நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொரு முறையும் அசிங்கமும் கஷ்டமும் தான் வந்து சேருது. இவனை திருத்தவே முடியல. அம்மாவும் ஓவரா செல்லம் கொடுத்து மனோஜுக்கு அதிகபட்சமா இடம் கொடுக்கறாங்க. பார்லரமா ஒரு பக்கம் ஏமாத்துதுன்னா இந்த மனோஜ் நம்ம மொத்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து வேற கோவத்தோட சொல்றாரு. அண்ணாமலை உடனே, டேய், இனிமே இந்த வீட்டுல நம்ம இருக்க கூடாது. அந்த சிந்தாமணி வந்து நம்மளை இந்த வீட்டுல இருந்து கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுறதுக்குள்ள நாம சுதாரிச்சுக்கிறோம்டா. இமீடியட்டா
நம்மளால 40 லட்சம் ரூபாய் கட்டி வீட்டு பத்திரத்தை திரும்ப வாங்கிடலாமா அப்படின்னு யோசிக்கணும். இல்லையா வீட்டுல இருந்து வெளியில கிளம்பிடணும். மாமா, எவ்வளவு பணம் நீங்க கட்டுனாலும் அவங்க வீட்டு பத்திரத்தை கொடுக்க மாட்டாங்க மாமா. அத்தையும் மனோஜையும் ஏமாத்தி கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. வீட்டு பத்திரத்தை நீங்க அவங்க பேர்ல எழுதி கொடுத்ததாவே எழுதியிருப்பாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அண்ணாமலை உடனே நேரா ரூமுக்கு போய் அவர் துணிமணி எல்லாம் ஒரு பையில வச்சு எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. நான் கிளம்புறேன்டா முத்து, இனி இங்க இருந்து அசிங்கப்பட முடியாது அப்படின்னு அண்ணாமலை கிளம்புறாரு. முத்து உடனே, பா நில்லப்பா, நீ மட்டும் போய் என்ன பண்ண போற, நீ எங்க போற, நீ எங்க போற அப்படின்னு முத்து கோவத்தோட கேக்குறாரு. மீனாவும், மாமா நீங்க மட்டும் தனியா எங்க போறீங்க, இந்த ஊர்ல நம்ம எந்த வீட்டுல போய் தங்க போறோம் மாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. நாங்க 2 பேரும் வரோம் உங்க கூட அப்படின்னு மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கூட சேர்ந்து பைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. விஜயாவும் மனோஜும் ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாங்க. என்னங்க எங்க பைய தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு விஜயா கேக்கும்போது மனோஜ் வேற, என்னப்பா டூர் ஏதாவது போறியா, ஜாலியா போற போல இருக்கு, சொல்லாம கொல்லாம கிளம்புற அப்படின்னு மனோஜ் கேக்கும்போது அண்ணாமலை ஓங்கி ஒரு அறை விடுறாரு மனோஜுக்கு. ஏய் எப்படா என் கையெழுத்த நீ போட்ட அப்படின்னு மனோஜுக்கும் விஜயாவுக்கும் விஷயம் புரிஞ்சு போயிடுது. அது வந்துன்னு விஜயா பயத்தோட நிக்கும் போது அண்ணாமலை விஜயாவை ஓங்கி அறையறதுக்காக கைய ஓங்குறாரு. சி, இனிமே உன்னை அடிக்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வரல, அதுக்கான தகுதி கூட எனக்கு இல்ல. என் கையெழுத்த உன் கண்ணு முன்னாடி இவன் போட்டிருக்கான், அத நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க. உன் பையன் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்குவேன். அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போற அளவுக்கு தப்பு பண்ணா கூட நீ பாத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப. ஆனா என்னால அவன் ஜெயிலுக்கு போறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதையும் தாண்டி சிந்தாமணிக்காக இந்த வீட்டை எழுதியே கொடுத்துட்டியா? சிந்தாமணி ரவுடி பொம்பளை, அந்த பொம்பளையோட சகவாசம் வேண்டான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நான் சொன்னா நீ எதையும் கேட்க மாட்டே இல்ல விஜயா. அனுபவி. இனிமே இந்த வீட்டுல இருந்தா சிந்தாமணி வந்து என்ன கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி நான் அசிங்கப்பட விரும்பல. நானா வீட்டை விட்டு வெளியில கிளம்புறேன், நீ இருந்து எல்லாத்தையும் அனுபவி அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு வெளியில கிளம்புறாரு. உடனே விஜயா, ஏங்க இப்படிலாம் எல்லாம் இந்த பூக்கட்டுறவ சொன்னாலா? சிந்தாமணி ஒண்ணு அப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. சிந்தாமணி ரொம்ப நல்லவங்க, அவங்க என்னோட ஃப்ரெண்டு, நீங்க எங்கேயும் போக வேணாங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. ஏய் இப்பவும் மீனாவை குறைச்சு பேசத்தான் உனக்கு மனசு வருது. நீங்க 2 பேரும் செஞ்சுட்டு வந்த தப்பு உனக்கு புரியல. மனோஜ் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அடுத்தவங்க கையெழுத்த போடுற புத்தி எப்படா வந்துச்சு? நான் தானடா உன்னை வளர்த்தேன், என் புள்ள தானடா. என் தன்மை உனக்கு கொஞ்சம் கூடயா இல்ல? ஈவு இறக்கம் எதுவுமே இல்ல. நியாய தர்மம்னு நடந்துக்கிற மாட்டேங்கிற. அறிவுன்னு கூடயா உனக்கு இல்ல? என்னடா பெருசா படிச்ச அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு அப்படியே வெளியில கிளம்புறாரு. அண்ணாமலை போயிட 2 செகண்ட்ல சிந்தாமணி வீட்டுக்குள்ள வர்றாங்க. பாத்தியாடா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவரு இந்த மீனா முத்து பேச்ச கேட்டுட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க. சிந்தாமணி உடனே, என்ன விஜயா யாரு வெளியில போனா அப்படின்னு உள்ள வர்றாங்க. இல்ல சிந்தாமணி, அது விஜயா, மீனா முத்து எங்கேயோ வெளியில கிளம்பிட்டாங்க போல இருக்கு. நான் அவளை கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளணும் அப்படின்னு தான் ஆசையா வந்தேன். அவ முந்திக்கிட்டா போல இருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. என்ன சிந்தாமணி என்ன சொல்றீங்க? என்ன பேரை வச்சு கூப்பிடுறீங்க? மாஸ்டர்னு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. ஆமா, மீனாவை எதுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்? ஆமா, இனி இந்த வீடு என்னோட வீடு இல்ல. அவ எப்படி உட்கார்ந்துகிட்டு திமிரா பேசுவா? இந்த வீட்டுல இருந்து அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்ல வந்தேன், அவளே போயிட்டா. சிந்தாமணி, என்ன உங்க வீடா? ஆமா விஜயா, இது என் வீடு தானே. நீயும் உங்க வீட்டுக்காரர் தான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்கான பணத்தையும் வாங்கிட்டீங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. விஜயா உடனே, என்ன சிந்தாமணி, இந்த வீடு பல கோடி பெறும், நீ கொடுத்தது வெறும் 7 லட்சம் தான், அதுக்கு இந்த வீட தரணுமா? அந்த பணத்தை நான் கடனா தானே வாங்கினேன், கடனுக்கு ஆதாரத்துக்கு தானே அந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தது, அதுவும் பினான்சியத்தை தான் கொடுத்தேன் அப்படின்னு விஜயா பேசும்போது, என்ன விஜயா இன்னமும் புரியாம இருக்கிற? நான் தான் அப்படி வாங்க சொல்லி பினான்சியத்தை சொன்னேன். இந்த மனோஜ் ஒரு முட்டா பைய அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்ட வலுக்கட்டாயப்படுத்தி பணத்தை கொடுத்ததும் என் திட்டம் தான். கடன் வாங்க வச்சு அந்த கடனுக்கு பதிலா வீட்டு பத்திரத்தை வாங்கணும்ன்றதும் என் திட்டம் தான். வீட்டு பத்திரம் எனக்கு கிடைச்சிருச்சு, நீயும் புருஷனும் தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க, கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சு. இப்ப கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு வேற யாரும் இல்ல. இந்த மனோஜ் அதட்டுனாலே வெளியில ஓடி போயிடுவான். விஜயா, நான் எப்படி உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறது விஜயா அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க. விஜயாவால வார்த்தை பேச முடியல, அழுக வருது. மீனா சொன்னது 100க்கு 100 உண்மை ஆயிடுச்சு. மீனா கிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா கூட இதுக்கு சரியாகாதே அப்படின்னு விஜயா நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. விஜயா, இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்காத, என் வீடு, நீ வெளியில போய் ரோட்ல நின்னு அழு அப்படின்னு விஜயாவை கூட்டிட்டு போய் அவங்க அடியாளுங்க ரோட்ல நிறுத்துறாங்க.
மனோஜோ மா சாரிம்மா, இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு மனோஜ் அழுதுகிட்டு நிக்கிறான். இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.